வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் பெஸ்ட் அக்ரோ அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த நீமேஜன் அப்படிங்கக்கூடிய புது வகையான பூச்சிக்கொல்லி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூச்சிக்கொல்லி இவங்க மார்ச் மாதம் லான்ச் பண்ணாங்க. இந்த பூச்சிக்கொல்லி என்னென்ன மாதிரிலாம் கண்டெடுக்க உதவுது, எந்த பெயரில் கொடுக்கலாம், இதோட ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன், பர்டிகுலராக இவங்க லேபிள் கிளைம் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது கத்திரிக்காயில் காய்ப்புழுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ கத்திரிக்காய் காய்ப்புழு அடிக்கக்கூடிய இந்த நிமேஜன் அப்படிங்கக்கூடிய இந்த மருந்தை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ நிறைய விஷயங்கள் சொல்ல காத்திருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. வெல்கம் டு சிவர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக் டீம் வந்து நான் பேசிட்டு இருக்கேன். நிமேஜன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்டன்ட் மாலிக்குள்ள பெஸ்ட் அக்ரோ அப்படிங்கிற கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெஸ்ட் அக்ரோ அப்படிங்கிற கம்பெனி ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. நிறைய ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நிறைய இடங்களில் ஓன் R&D, நிறைய மாலிக்குள் நிறைய கம்பெனிக்கு B2Bயில் சப்ளை கொடுத்தவங்க தான் இந்த கம்பெனி. இப்போ அவங்க ஓன் பிராண்டில் பெஸ்ட் அக்ரோ அப்படிங்கிற பேரில் தானாக வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக நிறைய மாலிக்குள் வந்து யார்ட்ட இல்லாத பொருளாகவும் ரொம்ப குவாலிட்டி கரெக்டாகவும் ரேட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு இருக்கிறதா இவங்களோட யூஎஸ்பி நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஆங்கிளில் இவங்க புதுசாக வந்து ஒரு மாலிக்கு எடுத்து வந்திருக்காங்க. இட்ஸ் அ பியூர்லி பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுலே வந்து கத்திரிக்காய் காய்ப்புழு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து ஹார்டான டாஸ்க். விவசாயிகளுக்கும் சரி, ரீட்டைலர்ஸுக்கும் சரி, என்னடா மருந்து கொடுத்தாலும் கேட்காது, திருப்பி என்ன தேவை கலந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பர்டிகுலராக ஒர்க் பண்ணக்கூடிய மாலிக்குள்ள தான் வந்து இவங்க ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. நீமேஜன் மேலே காட்டிக்க பாருங்கள், NEMAGEN அப்படிங்க அழைக்கப்படக்கூடிய இந்த நீமேஜன் அப்படிங்கக்கூடிய மாலிக்குள் இட்ஸ் அ பியூர்லி பேட்டன்ட் மாலிக்குள். அதுதான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குளோரன்ட்ரானிலிப்ரோல், நம்ம கோரஜன் டெக்னிக் இருக்கக்கூடிய CTPRன்னு சொல்லக்கூடிய குளோரன்ட்ரானிலிப்ரோல் 4.5%, நவலுரான் வந்து இந்த இது நம்ம ஆல்ரெடி நிறைய மாலிக்கில் பார்த்துருக்கோம். ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து இந்த நவலுரா அப்படிங்கிறது வந்து நம்ம நாலு சைடாக வந்து 40-50% இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். சேம் சில எமாமெட்டின் பென்சோயிட்டு ப்ரொக்ளைம் அப்படிங்கிற பேரில் செஞ்சாலும் முதல்ல வந்தது. இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் இந்த மாலிகுல் இருக்குது. இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்தது தான் இந்த நீமேஜன் அப்படிங்கக்கூடிய மாலிகுல். ஸோ குளோரன்ட்ரானிலிப்ரோல் வந்து 4.5%, நவலுரான் 11.5%, இந்த எமாமெட்டின் பென்சோயிட் 1.5%, SE அப்படிங்கக்கூடிய ஃபார்முலேஷனில் இருக்குது. ஸோ நார்மலாக வழக்கமாக SLEC, ZC, SC அந்த மாதிரி நிறைய WDGங்க கூட இடத்துல இருக்கும். இது SE அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய வகையான காம்பினேஷனில் இருக்கிறது தான் இதோட ஹைலி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் என்ன கிராப்புக்கு அவங்க வந்து பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, லைக் என்ன கிராப்புக்கு வந்து லேபிள் கிளைம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெஸ்டிசைட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த பயிருக்கு இந்த பெஸ்ட்டுக்கு தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இவங்க வாங்கிக்கூடிய கிராப் அப்படிங்கிறது முழுக்க ஃப்ரூட் அண்ட் ஷூட் பொரோடின் பிரிஞ்சால், தக்காளி கத்திரிக்காயில் வரக்கூடிய நுனி குருத்து புழு, நுனி கொண்ட புழுக்கு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் காய்ப்புழுக்கு வந்து இவங்க பேட்டர்னே வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோங்க ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு 200 to 240 மில்லி சொல்கிறாங்க. ஸோ 250 மில்லி கண்டெய்னரில் தாராளமாக கிடைக்குது. ஒரு ஏக்கராவுக்கு 1/4 லிட்டர் அப்படிங்கிறது ஏக்கர் ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் தனியாக கொடுத்தா போதுமானது. ஏன்னா 3 காம்பினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கூட எந்த ஒட்டு பசியோ மற்றதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபீல்டு லெவலில் ஒரு 15 to 20 days வரைக்கும் நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாலிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு எந்த மாலிகள் கூட சேர்த்து வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பர்டிகுலராக லார்வா இன்ஃபெக்ஷன் எங்கெல்லாம் இருக்கும், இது பிரிஞ்சால லேபிள் கிளைம் வாங்கியிருக்கனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு 5-6 கிராப்புக்கு மட்டும் தான் லேபிள் கிளைம் இருக்கும். ஆனால் நம்ம எல்லா வகையான பயிர்களும் உபயோகப்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஸோ காய்கறி பயிரில் எங்கெல்லாம் வந்து பாட் போரர் ப்ளஸ் வந்து போரர் இன்ஃபெக்ஷன், லார்வா இன்ஃபெக்ஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பேக் மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த லார்வா வந்து ஷூட் போரர் மாதிரி வந்து அங்கங்கே கோல் கிராப்ஸில் வந்து ரொம்ப ஹெவி இன்ஃபெக்ஷன் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதுக்கு உபயோகப்படுத்தலாம். ப்ளஸ் வந்து வெண்டைக்காயில் வந்து ஃப்ரூட் போரோக்கு இருக்கும், அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பாட் போரோன்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பல்சஸில் பல்சஸ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உளுந்து, துவரை, ப்ளஸ் வந்து இது காராமணி, இந்த பயிர்கள்லாம் ரொம்ப அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தும். பாசி பயிர் அதிகமான தாக்குதல் ஏற்படுத்தும், அதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஸோ காய்கறி பயிர்களில் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தாராளமாக புழுவுக்காக மருந்தாக இந்த மருந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இருக்கலே ஹை டோசஸாக வந்து இப்போ இருக்கிற மேலே இந்த மாலிகுல் தான் வந்திருக்கு. ஸோ இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1950 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கராக்கான காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூ மாலிகுல், யாருமே கிடையாது. பெஸ்ட் அக்ரோங்கிற கம்பெனி மட்டும் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வேறு அந்த கம்பெனிக்கு இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. இட்ஸ் பியூர்லி பேட்டன்ட் மாலிகுல். ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்த மூலமாக கத்திரிக்காய் காய்ப்புழுக்கு இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாத ரிசல்ட்டை இந்த மாலிகுல் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது விட்டு யாருமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் அக்ரோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிற பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு 100 லிட்டர் தண்ணியில் நல்லா நனைச்சி பிடிச்சிங்க அப்படின்னா அதிகப்படியான ரிசல்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 2 தடவைக்கு மேலே இந்த மருந்து உபயோகப்படுத்தப்பட வேணாம். எப்போயுமே எந்த மருந்து வந்தாலும் தொடர்ந்து நம்ம ஆளுங்க ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கிராப் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண விடாமல்
2 தடவைக்கு மேலே இந்த மருந்து அடிக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ப்ராடக்ட் ரிவ்யூ போட காத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.பச்சைத்தொண்டு.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சைத்தொண்டு அப்படி மொபைல் அப்ளிகேஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூடியூப் விவசாயி அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் மூலமாக 26க்கும் மேற்பட்ட விவசாயிகளை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் யூடியூப் விவசாயம் மாறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.